வேதத்தின் கோல்டன் வாய்ஸ் வேதம் டிவியின் 5வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு இடம்பெறுகின்ற பிரம்மாண்டமான கௌரவிப்பு விழா. சமூக வலைதளங்களில் மிக பிரபல்யமான குரல் கலைஞர்களுக்கான உன்னத கௌரவம் தேசிய எல்லை கடந்து சர்வதேசம் எங்கும் வியாபித்திருக்கின்ற சமூக வலைதளங்களில் தங்கள் குரலால் மாயை செய்து கொண்டிருப்பவர்களுக்கான உன்னத கௌரவம் தி கோல்டன் வாய்ஸ். இளம் தலைமுறை தொகுப்பாளராக அப்துல்லா அவர்களை பரிந்துரை செய்கின்றோம். அப்துல்லா சவால்களின் வலிமையில் ஊக்கமளிக்கும் குரல். தன்னை பற்றி இவ்வாறு கூறுகின்றார்: எனது பெயர் அப்துல்லா. பிறப்பிலிருந்து ஒளியை இழந்த நான் வாழ்க்கையில் பல கடுமையான சவால்களை எதிர்கொண்டேன். அந்த இருண்ட பாதையில் நான் கற்றுக்கொண்ட பாடங்களும் பெற்ற மன உறுதியும் தான் என்னை ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சாளனாக உங்கள் முன் நிறுத்தியுள்ளது. அல்லாவின் அளவற்ற கருணையால் இன்ஷா அல்லாஹ் அந்த அனுபவங்களின் வலிமையையும் நம்பிக்கையையும் ஒளியையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள பேராவல் எனக்குள் ஊற்றெடுத்தது. மேலும் அல்லாவின் கிருபையால் நான் அல் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்துள்ளேன். அந்த இறைவனின் வார்த்தைகளும் எனது வாழ்வில் போராட்டங்களும் இணைந்து நம்பிக்கையின் சுடரை மற்றவர்களின் இதயத்திலும் பற்ற வைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். ஒளியற்ற என் பாதையில் நான் சாதித்த ஒவ்வொரு தடயமும் ஒவ்வொரு அவமானமும் என்னை மென்மேலும் செதுக்கியது. புறக்கணிப்புகளும் இரக்க பார்வைகளும் என் மனதை அவ்வப்போது சோர்வடைய செய்தாலும் என் உள்ளே இருந்த நம்பிக்கை ஒருபோதும் அணையவில்லை. அந்த 2 அனுபவங்களே மற்றவர்களின் வலிமையை புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு ஊக்கமளிக்கவும் எனக்கு உந்துதலாக அமைந்தது. என் பலவீனத்தை என் பலமாக மாற்றிக்கொள்ள நான் கற்றுக்கொண்டேன். என் ஊக்கமளிக்கும் பேச்சின் ஒவ்வொரு சொல்லிலும் அந்த போராட்டங்களின் வலிமையும் மீண்டெழுந்த நம்பிக்கையும் எதிரொலிக்கிறது. தெளிவான உச்சரிப்பு, உணர்வு பூர்வமான தொனி மற்றும் என் அனுபவங்களின் உண்மைத்தன்மை என்பன என் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கின்றன. ஊக்கமளிக்கும் பேச்சை நான் வெறும் வார்த்தைகளாக பகிரவில்லை. அது ஒருவரின் மனதை மாற்றும் சக்தியை, ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கும் கருவியாகவே நான் பார்க்கின்றேன். என் இந்த நெடுந்தூர பயணத்தில் எனக்கு தோள் கொடுக்கும் என் விலை மதிப்பற்ற குடும்பத்தினர், உண்மையான நண்பர்கள் மற்றும் ஞானம் நிறைந்த வழிகாட்டிகளுக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியையும் அன்பையும் சமர்ப்பிக்கின்றேன். அவர்களின் நிபந்தனையற்ற அன்பு, நிலையான ஆதரவு மற்றும் ஊக்கமே என் ஒவ்வொரு அடியிலும் எனக்கு உத்வேகம் அளிக்கிறது. சமூக ஊடகங்களிலும் பிற தளங்களிலும் என் ஊக்கமளிக்கும் உரைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளேன். அல்லாவின் அளவற்ற கருணையால் இன்ஷா அல்லாஹ் என் குரல் தனிநபர்களின் மனங்களில் புதிய நம்பிக்கையின் விதைகளை விதைத்து அவர்கள் தங்கள் கனவுகளை துரத்தவும் அடைய முடியாத இலக்குகளை எட்டவும் ஒரு ஒளி விளக்காக அமையும் என்று நான் முழு மூச்சாக நம்புகின்றேன். ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சாளராக என் தனித்துவமான முத்திரையை பதிக்கவும் மற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்றவும் நான் ஆவலுடன் உள்ளேன். எனக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டாலும் அல்லாவின் உதவியால் இன்ஷா அல்லாஹ் என் ஊக்கமளிக்கும் குரல் ஒரு மகத்தான மாற்றத்தினை உருவாக்கும். ஒவ்வொரு இதயத்திலும் தன்னம்பிக்கையின் சுடரை ஏற்றி சாதிக்க துடிக்கும் எண்ணங்களுக்கு நான் ஊக்கமளிப்பேன். என் பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் என் உறுதியான மனமும் ஒரு சிறந்த ஊக்கமளிக்கும் பேச்சாளனாக ஜொலிக்க வேண்டும் என்ற தீராத கனவும் அல்லாவின் கருணையால் இன்ஷா அல்லாஹ் என்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும். ரிதத்தின் தங்கக்குரல் மகுடத்தை சூட அப்துல்லாவின் குரல் பொருத்தமாக இருக்குமாயின் அவருக்கு ஒரு லைக்கினை வழங்கி இவ்விருதுக்காய் தெரிவு செய்யுங்கள். நல்லபடி வந்துவிட்டோம், மகிழ்ச்சி உம்மா, நான் சென்று வருகின்றேன் என்றார் பணிவாய். எல்லையற்ற பேரன்பு உள்ளம் கொண்ட பிள்ளை நீர் யாரென்று கிழவி கேட்டாள். அல்லல் தரும் கொடியவனாய் நீங்கள் சொன்ன பொல்லாத நபி முகம்மது நான் தான் என்றார். சங்கை மிக்க நபி பெருமான் வார்த்தை கேட்டு தங்கை போல் நீர் பெருக அழுத மாது தங்க மனம் படைத்தவரை நபியை உம்மை தவறாக பேசியதை மன்னியுங்கள். உங்களது பொறுமையினால் இஸ்லாம் மார்க்கம் உலகமெல்லாம் பரவுவது உண்மை என்று அங்கமெல்லாம் நடுநடுங்க ஈமான் கொண்டு அண்ணலார் கரம் பற்றி களிமா சொன்னார். பொறுமையின் சிகரம். இதையெல்லாம் ஒரு குறை, இது உலகில் வாழ்வதற்கான ஒரு தடை என்று மறைத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த பிள்ளைகளை வெளியே கொண்டு வர வேண்டும்.
அப்பதான் இதெல்லாமே நடக்கும். அண்மையில் ஒரு 25 வயது ஒரு சகோதர சந்திக்குரிய வாய்ப்பு கிடைச்சு. அவருக்கு 2 கண் பார்வையுமே தெரியாது. ஆனா அவர் செய்த மிகப்பெரிய தவறு, படிக்கல. பெற்றோர்கள் நினைச்சாங்க இது ஒரு குறை, உலகத்திலே வாழக்கூடாது, பிள்ளையை கொண்டு வந்து சமூகத்தில் வச்சா சமூகம்